मम्मी चैनल वांगो इनकी पेरेंटा तुबेल से ला आज आपको लेडीज़ का खजाना हड्डियाँ के दर्द को कैल्शियम गोलियाँ खाने वाले को इनको सब आपको ये चटनी वारम में खुद खाए तो बस ये दर्दा गिरदा वह काल वली मुट्टी वली ಎಲ್ಲ ವರವೇ ಬರೋದು ಇದು ಒಂದು வைரம் மாதிரி இது அவ்வளோ நல்லது பெரண்டா எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்து எப்படி கிளீன் பண்ணுறது நான் காட்டுறேன். முதல்ல எண்ணெய் தழுவிக்கணும். நான் கிளீன் பண்ணின்னு வந்துட்டேன். பிஞ்சியாக இருக்குது, நார் அவ்வளோ வராது. இப்படி எடுத்து இப்படி நார் எடுக்கணும், அவ்வளோதான். இதுதான், இந்த இலை கூட போட்டுக்கலாம், இவ்வளோதான். இப்படி தான் கிளீன் பண்ணணும். பாருங்கள், ஈஸி, அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் லேடிஸு சாப்பிடுங்க கண்டிப்பாக. இந்த மாத்திரை கால்சியம் மாத்திரை போடாதீங்க தயவு செஞ்சு. இந்த இலை கூட போட்டுக்கலாம். நாங்கள் எப்படியோ ஒன்று வாரத்துக்கு ஒரு நாள் நான் செஞ்சிடுறேன். பாருங்கள், பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவை அளவுக்கு இது காரமாக இருக்குது. குழந்தைங்கள இருக்கிறதுனால நான் இது தான் போடுறேன், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய், இந்த பெரண்டா, 2 தக்காளி மீடியம் சைஸு, இந்த ஒரு சின்ன புளி, எலுமிச்சி பழம் உள்ள புளி, ஒரு 2 தேங்காய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூனு எள்ளு. முதல்ல பெரண்டை நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சூடாகட்டும். பெரண்டை துவையல் அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். இது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த நாக்கில் விறுவிறுன்னு இருக்காது. இது வறுக்கத்தில் தான் இருக்குது மெயின். இது வறுத்திட்டோன்னா எதுவுமே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறுகாய் கூட போடலாம், கேட்டிங்கன்னா அது காட்டுறேன். இது எங்கள் பேத்தி கேட்டாங்க, இது போடுங்க. ஆலியாக்காக இது செய்கிறேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தேங்காய் போட்டாச்சு. நாரியல் கச்சா नारियल डाल के बाद को तिल, फली के बीजा, एल्ले, वेरकल्ले, जीरगम मरदिट्टे, जीरगम 1 स्पून जीरगम, புளி கொஞ்சம், தக்காளி 2, இதை நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். முடிஞ்சிச்சு. ஆறுனதுக்கப்புறம் நான் அரிசி காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இறக்கிடுறேன். இப்போ பெரண்டை ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துவையல் அரைச்சிடலாம். உப்பு போடுறேன். அச்சாச்சு, அவ்வளோதான். சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த துவையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.